ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்திராகமம் 25வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் 9 வசனத்தில் அநேக காணிக்கைகளை கேட்டு வாங்கும்படியாக இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்குகிறதை பார்க்கிறோம். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்கிற தலைப்பின் கீழாகவும் 10ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் தேவனுடைய பெட்டி ஒன்றை முதலாக ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். அந்த தேவனுடைய பெட்டியினுடைய காரியங்களை குறித்தும் அதற்கு அடுத்தபடியாக பரிசுத்த மேஜையை செய்ய சொல்லி அதில் அப்பங்களை வைக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த மேசை, அதில் வைக்கப்படுகிற அப்பங்களும் அர்ப்பண வாழ்வும் என்று 23வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையிலும் கடைசியாக விளக்கின் வெளிச்சங்களாக நடக்கிற காரியங்கள், விளக்கை செய்ய சொல்லுகிறதை, குத்து விளக்கு செய்ய சொல்லுகிற காரியங்கள், இந்த 4 காரியங்களும் இந்த அதிகாரத்திலே காணப்படுகின்றன. மீட்டு கொண்ட தேவனுடைய கட்டளை, அடிமைகளாக இருந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் இப்பொழுது காணிக்கைகளை கொண்டு வர சொல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனையை ஆண்டவர் கொடுக்கிறார். மனப்பூர்வமாய் கொண்டு வருகிறவனிடத்தில் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காணிக்கைகளாக அவர் கொண்டு வர சொன்னவைகள் எவைகள் என்றால், பொன்னை கொண்டு வர சொன்னார், தங்கத்தை, வெள்ளியை, வெண்கலத்தை, நூல்கள், அதாவது இளநீல நூல்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற நூல்கள், தோள்கள், மரம், எண்ணெய், பரிமள தைல வகைகள், கோமேதகங்கள், இரத்தினம், எவை உண்டோ அவைகளை ஆண்டவர் காணிக்கையாக கொண்டு வர சொன்னதை பார்க்கிறோம். இது எதற்கு பயன்படுத்தும்படியாக என்று சொன்னால், தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டுகிறதற்கும் ஆண்டவருடைய பணி செய்கிறதற்கும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே, அதற்காக. அதாவது ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள் கட்டப்படும் பொழுது ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பணி நிறுத்தாமல் தொடர்ந்து நடைபெறுகிறதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு மனப்பூர்வமாய் கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு நமது செல்வங்களை சேகரித்து கொண்டு அவைகளை அப்படியே சேமித்து வைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. எவனிடத்தில் தேவன் நேரடியாகவும் வந்து காணிக்கைகளை கொடு என்று அவர் கேட்பதும் இல்லை. அவரது வாசஸ்தலமான திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய பணிகள் நிறைவு பெறுகிறதற்கும், சுவிசேஷ பணிகள் நிறைவு பெறுகிறதற்கும், தேவைகளை சந்திக்கப்படுகிறதற்கு அவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். மனப்பூர்வமாய் வழங்குகிறதை தேவன் விரும்புகிறார். முறுமுறுப்புடன் கொடுக்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆகவே எந்த நிலையில் மனிதர்களிடமிருந்து எந்த வழியாக வந்த பொருள்கள் என்று சொல்லி தேவனால் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு பார்க்கிறோம். ஆகான் திருடி கொண்டு வந்து வைத்தானே, அந்த காரியங்கள் போன்ற காணிக்கைகளும், தெளிலாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சே அப்படிப்பட்ட காணிக்கைகளும் கர்த்தருடைய அந்த பணியை அது மாசுபடுத்தி விடக்கூடாது. தவறான காணிக்கைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைக்கப்படக்கூடாது. கரைப்பட்ட காசை தூய்மையாக்குறதற்கு நான் கொஞ்சம் நிறையா டொனேஷன் கொடுக்குறேங்க, கள்ளத்தனமாக சம்பாதிக்கிறேன், கள்ள வழிகளில் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய பீடத்தை நம்ம ஒருபொழுதும் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அவர்களை தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லி பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அவங்களுக்கு துணையாய் நிற்கிற ஊழியர்களையும் கூட ஆண்டவர் தண்டிப்பதற்கு தயங்குவதில்லை. இது முதல் 9 வசனங்களிலே ஆண்டவர் இந்த காணிக்கைகளை கொண்டு வர சொல் என்று சொல்லி, மனப்பூர்வமாக கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்து முதலாக தேவனுடைய பெட்டியை அவர் செய்ய சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடார பனிமூட்டுகளில் முதல்ல செய்யப்பட வேண்டியது இது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பெட்டியினுடைய நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். இந்த பெட்டியை சித்தி மரத்தினால் செய்து உள்ளும் புறமும் பசும்பொன்னின் தகட்டினால் அதை மூட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூக்கி சுமப்பதற்கு 4 தங்க வளையங்களை போடணும். அதுக்கு 2 தண்டுகள் இருக்கணும். தண்டுகள் பெட்டியை விட்டு பிரியக்கூடாது. அந்த 4 கார்னரில் இருக்கிற வளையங்களுக்குள்ளே இந்த 2 தண்டுகள் பாய்ச்சப்பட்டு அது அப்படியே இருக்கணும். அதன் மேல் மூடி கிருபாசனம் எனப்படும் என்று பார்க்கிறோம். அதன் மீது தேவனை சூழ நிற்கிற தூதர்களாக
இரு கேருபீன்களை அடையாளமாக ஆண்டவர் வைக்கச் சொல்கிறார். அவற்றின் சிறகுகள் கிருபாசனம் அந்த மேல் மூடி இருக்கும்படியாக செய்யும்படியாக மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார். முதல்ல 2 கற்பலகைகள் மட்டும் அங்கே வைக்கப்பட்டுச்சு. பின்பு மன்னாவில் ஒரு ஓமர் எடுத்து அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அதற்கப்புறம் பின்னாடி நாட்களில் ஆரோனினுடைய துளிர்த்த கோல். அந்த பிரச்சனை வந்ததே, யாருடைய கோல் துளிர்க்குது, ஒரே ராத்திரியில் துளிர்த்து ஒரே ராத்திரியில் பூத்து ஒரே ராத்திரியில் காய்க்கும்படியாக ஒரு வாதும குச்சியை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அந்த துளிர்த்த கோல் பின் நாட்களிலே அதற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த பெட்டி மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலரினுடைய வனாந்திர நாட்களில் இதை சுமந்துதான் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் பயணங்களை வழிநடத்த இந்த பெட்டி அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். பெட்டியின் மேலே நிற்கிற அந்த மேக ஸ்தம்பம் மேலெலும்புகிற போது அனைவரும் கூடாரங்களை பெயர்த்து கொண்டு அவர்கள் பின்னாடி புறப்பட்டு போவாங்க. லேவி கோத்திரத்தின் கோகாத்திய குலத்தர் மட்டுமே இந்த பெட்டியை சுமக்க வேண்டியவர்களாக அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பெட்டியை சுமந்தவர்களினுடைய பாதங்கள் பின்னாட்களிலே யோர்தானில் பட்டபோதுதான் அந்த பிரவாகித்து ஓடி வருகின்ற அந்த வெள்ளம், அந்த யோர்தானது 2ஆக பிளந்தது என்று நாம் பார்க்க முடியும். போருக்கு முன்னணியில் இந்த பெட்டியை கொண்டு செல்லும் பொழுது தேவன் இஸ்ரவேல் படைக்கு முன் செல்வதாக அவர்கள் விசுவாசித்தார்கள். எரிகோவை இந்த பெட்டியுடன் சுற்றிய போது மதில் இடிந்து விழுந்தது. இஸ்ரவேலர் கானானை அடைந்த பின்னும் இதனுடைய அலைச்சல், இந்த பெட்டியினுடைய அலைச்சல் ஓயலை. முதல்ல கீழ்காலில் வைக்கப்பட்டது, பின்பு பெத்தேலில் வைக்கப்பட்டது, பின்பு சீலோவில் வைக்கப்பட்டது. பெலிஸ்தீரினுடைய அந்த நாட்டில் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீரியாத் யாரீமின் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் 3 மாதம் இருந்தது. அதன் பின்புதான் தாவீது எருசலேமில் கொண்டு வந்து அதை ஒரு கூடாரத்தில் வைக்கிறான். சாலமோன் தான் கட்டிய அழகிய தேவாலயத்தில் அதை கடைசியாக நிலையாக வைத்தார். ஆனால் நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழித்த பொழுது தேவனுடைய பெட்டி அழிந்து போனதாக கருதப்படுகிறது. பிற்காலத்தில் இஸ்ரவேலர்கள் கட்டிய தேவாலயத்தில் இந்த தேவனுடைய பெட்டி கிடையாது. அக்குறையை பெட்டியின் நிழல் உருவமான கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து பிறந்ததுனால அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கினார். ஆயினும் அவரையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். அது நிமித்தமாக தேவாலயமும் அழிய இஸ்ரவேலர்கள் இந்த உலகம் முழுவதும் சிதறி போய்விட்டார்கள். இந்த பெட்டி வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியனால் மட்டுமே தரிசிக்கப்பட்டது. மக்களோ ஆசாரியர்களோ அந்த பெட்டியை தரிசிப்பதற்கு அவர்களுடைய நாட்களிலே அனுமதி கிடைக்கவில்லை. இடம் பெயர்த்து கொண்டு செல்லும் போதும் அழகான மூடி போட்டு தான் அதை சுமந்து செல்ல வேண்டும். வனாந்திர பயணத்தின் போது 6 கோத்திரங்கள் முன்னாடி போகணும், 6 கோத்திரங்கள் பின்னாடி வரணும். அணிவகுக்க நடுவில் கம்பீரத்துடன் இந்த தேவ பெட்டியானது பயணித்தது என்பதை என்னாகமம் 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் 11லிருந்து 28 வரையிலும் நான் இதை பார்க்க முடியும். இந்த பெட்டி இருந்தால்தான் ஆசரிப்பு கூடாரமும் சாலமோன் கட்டிய தேவாலயமும் மகிமை பெற்று அது விளங்கினது. இந்த பெட்டி கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக இருந்தது. இங்கே செய்யப்படுகிற எல்லா விதமான பொருட்களும் கிறிஸ்துவின் நிழல் உருவமாக செய்யப்பட்டன. கிறிஸ்து இல்லாத ஆலயம் இன்னைக்கும் வெறும் கட்டிடம்தான். பிற்கால இஸ்ரவேலரின் தேவாலயமும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது கிறிஸ்துவினால் மகிமைப்பட்டது. ஆனால் மகிமையையே சிதைத்து தங்கள் சுய ஆட்சியை அந்த பிரதான ஆசாரியர்கள் நடத்தினபடியினால தேவனுடைய பெட்டி இல்லாத வெற்று ஆலயத்தின் மீது எவ்வளவு பற்றும் அலங்காரமும் வச்சிருந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் இல்லாத வெறும் மத கூடங்களாக அன்றைக்கு யூத மதமும் அவர்கள் கட்டின ஆலயமும் அங்கே விளங்கினதை பார்க்க முடியும். இன்றைக்கும் கிறிஸ்து இல்லாத தேவாலயங்களும் திருச்சபைகளும் ஊழிய நிறுவனங்களும் இன்றைக்கி உலக மக்களின் அலங்காரத்தால் அழகாக காட்சி தோன்றினாலும் உள்ளே உயிரற்ற பொம்மைகள் தான் காணப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இல்லாத ஊழியங்கள், கிறிஸ்து இல்லாத சபைகள்,
கிறிஸ்து இல்லாத ஸ்தாபனங்கள் வெறும் கட்டிடங்களே தவிர அவைகள் உயிரற்று காணப்படுகின்றன என்றே சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பரிசுத்த மேஜை அப்பங்களும் அர்ப்பண வாழ்வும் என்று 23 30 வரையிலும் நாம் பார்க்க வேண்டும். சிற்றி மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகத்தினால் மூடப்பட்ட இந்த மேஜை 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1.5 முழ உயரமுடையதாக இருந்தது. இதனை சுமந்து செல்ல 4 பொன் வளையங்கள், பொன் தகடு மூடிய அந்த 2 தண்டுகள் காணப்பட்டன. மேஜையின் மீது 12 அந்த சமூகத்து அப்பங்களை வைப்பார்கள். அப்பங்கள் விழாதபடி பொன் திறனைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த விளிம்புகள் கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாள் தோறும் வைக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்கலாம். இந்த மேஜை பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மேஜை கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட நிழல் உருவமாக அது காட்சியளித்தது. கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக என்று நாம் பார்க்கும் பொழுது மரம் அவருடைய மானிடத்தன்மையையும், தங்கத்தினால மூடச் சொன்னாரே பொன் அவரது தெய்வீகத்தன்மையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இவ்வொரு தன்மைகளையும் முழுமையாக கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பங்களின் தாங்கு தலமாக அன்றைக்கு மோசே விளங்கியது போல விசுவாசிகளையும் தாங்கி தேவனுடைய சந்நிதியில் நிறுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார். கிறிஸ்து ஜீவனுள்ள அப்பங்களாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவிடம் அவரது பலியால் சேர்க்கப்பட்டவர்களாகிய ஆசாரியர்களுக்கு மட்டுமே இந்த பங்கு கொடுக்கப்பட்டது. நற்கந்தம் போடப்பட்ட அப்பமாகிய துதிக்குரிய கிறிஸ்து விளங்குகிறார். அப்பம் பாடுகளின் வழியாக கிறிஸ்துவின் இரட்சணிய கிரியைகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் விசுவாசிகளுக்கு நிழல் உருவமாக எப்படி இருக்குதுன்னா 12 கோத்திரங்களை காட்டியது போல கிருபையால் குறைகளை பாராது தேவ சந்நிதியில் ஏற்கப்பட்ட விசுவாசிகளை இந்த சமூகத்து அப்பங்கள் அடையாளங்களாக காட்டுகின்றன. நம்முடைய குறைகளை ஆண்டவர் பார்க்கிறதில்ல. ஆண்டவருடைய கிருபையினால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நம்ம அங்கே தேவ சமூகத்தில் நாம் அங்கே தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். குத்து விளக்கின் வெளிச்சம் பெற்ற அப்பங்களைப் போல விசுவாசிகளும் தேவனுடைய வசனத்தினால் அவர்கள் வெளிச்சமடைகின்றார்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க அழைக்கப்பட்ட நாம் என்றுதான் வேதம் நம்மை குறித்து சொல்கிறது. தேவ மக்களின் ஐக்கியத்தை இந்த அப்பங்கள் சுட்டி காட்டுகின்றன. அதாவது ஒரு குண்டாக இருக்கிற அந்த வார்கோதுமையாக இருக்கட்டும், குள்ளமாக இருக்கிறதாகட்டும், நீட்டமாக இருக்கிறதாகட்டும் எல்லாம் இடித்து அப்பங்களாக சுடுகிற போது ஒரே அப்பமாக என்ன மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ளாக நம்ம வரும்பொழுது ஒரே அப்பமாக நாம் மாற்றப்படுகிறோம். இது விசுவாசிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஐக்கியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் பின் நாட்களிலே அங்கே கிதியோன் யுத்தத்திற்கு கடந்து செல்கிற பொழுது ஒரே ஒரு அப்பம் உருண்டு வந்து அங்கே மீதியானிய சேனையின் மேலே அது மோதி அங்கே ஜெயத்தை கொடுத்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல் தூபம் வர்க்கம் போடப்பட்ட அப்பங்கள் இன்னைக்கு விசுவாசிகளின் அந்த நற்கந்த வாழ்க்கையை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு நற்கந்தகமாய் வாழுகும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பத்தை போன்ற பாடுகளின் வழியான வாழ்வு விசுவாசிகளுக்கு உண்டு. அப்பங்கள் பிற்கப்படுகிறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் அநேகருக்கு 5000 பேரினுடைய பசியை நீக்குவதற்கும் நாம் உடைக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்தாக வேண்டும். கிறிஸ்துவால் பரிசுத்த ஆசாரிய கூட்டமான விசுவாசிகள் பரிசுத்த ஸ்தலத்தில் செல்ல முடியும். சாதாரண மக்களுக்கு அங்கு இடம் இல்லாதது போல ரட்சிக்கப்படாதோருக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே இடமில்லை. புளிப்பற்ற அப்பம் போல விசுவாசிகள் போதனையிலும் அனுதின வாழ்விலும் விளங்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 16வது அதிகாரம் 6லிருந்து 18 வரையிலும் நாம் பார்க்கிறோம். புளிப்பற்ற அப்பம் போல நம்ம போதனையாகட்டும், அனுதின வாழ்க்கையாகட்டும், துப்புரவு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளிப்புள்ள காரியங்களை நம்மை விட்டு அகற்றி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசிகள் அர்ப்பண அப்பங்களைப் போல தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான்
பரிசுத்த மேஜை அப்பங்களும் அர்ப்பண வாழ்வும் நமக்கு காட்டுகிறது. கடைசியாக 31 40 வரையில் அங்கே ஒரு விளக்கு, குத்து விளக்கு, அந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் வெளிச்சங்களாக நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 6 கிளைகளையும் தண்டுகளையும் கொண்டு விளங்கிய இந்த குத்து விளக்கு ஒரே விளக்காக பசும்பொன் தகட்டினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட்டு இருந்தது. 7 கிளைகளையும் அதன் மொக்குகளையும் பழங்களையும் பூக்களையும் கொண்டு அது ஒரு அழகிய வாதுமை மரம் போல இருந்ததென்று வேதாகம அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த குத்து விளக்கை பார்க்கும் பொழுது ஒரு அழகிய வாதுமை மரம் போல இருந்தது. இது ஒருவர் சுமந்து செல்லத்தக்க அளவுக்கு 2 கிலோ இடையுடையதாக இது இருந்தது. ஆசாரியர்கள் மாலைதோறும் இடித்து பிழிந்த அந்த ஒளிவ எண்ணெயை ஊற்றி விளக்கை ஏற்றி வைப்பார்கள். யாத்திராகமம் 27:21 படி காலையில் விளக்கின் சாம்பலை நீக்கி அதை துடைத்து அதை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த விளக்கானது கிறிஸ்துவுக்கு நிழல் உருவமாக, தேவனுடைய வசனத்துக்கு நிழல் உருவமாக, திருச்சபைக்கு நிழல் உருவமாக இருந்தது. இதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறது. கிறிஸ்துவுக்கு நிழல் உருவமாக இந்த குத்து விளக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம்தான். அந்த வெளிச்சம் குத்து விளக்கு என்கிற கிறிஸ்துவினால் அது ஒரே ஒரு ஒளியாக அதற்குள்ளே இருந்தது. யோவான் 8:12 படி அழகிய விளக்கை போன்று அழகானவர் கிறிஸ்து. அவரது அடித்து உருவாக்கப்பட்ட விளக்காக கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற ஆழ்தன்மை அது தனி சான்று பெற்றது. எபிரேயர் 2:9 படி ஒரு தாளந்து பொன்னாலான விளக்கு முழுமை மிக்க கிறிஸ்துவினுடைய பண்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது. தரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த விளக்கு தரணியில் தாழ்ந்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மனித அவதாரம் எடுத்த தேவகுமாரனை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒளிவ எண்ணெயால் விளக்கு எரிவது போல ஆவியானவரால் அங்கே நிறைந்திருக்கிற கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் சபையினுடைய நிழல் உருவமாக என்று பார்க்கும் பொழுது நடுத்தண்டு கிறிஸ்துவும் கிளைகள் விசுவாசிகளுமாக இருக்கிறார்கள். கூடாரம் என்கிற அந்த சபை காலத்தில் இன்றைக்கி கூடார வாசிகள் தான் நாம் பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து அங்கே தேவ சன்னிதானத்திற்கு போகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எபிரேயர் 9:9 படி கூடாரம் என்கிற சபை காலத்தில் கிறிஸ்து பிரகாசிக்கிறார். குத்து விளக்கு ஆங்காங்கே சஞ்சரித்தது போல சபையும் கூடார வாழ்வை தற்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையானது தற்கால உலகத்திற்கு வெளிச்சமாக கிறிஸ்துவினால் அது நிலைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெயும் விளைக்கும் போன்ற உயிர் தொடர்பு ஆவியானவருக்கும் சபைக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாம்பல் நீக்கப்படுவது போல சபைகள் தூய்மைப்படுத்தப்படுகிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்துக்கு நிழல் உருவமாக வசனம் பொன்னிலும் மேலானது. இடது பக்கம் இருந்த 3 கிளைகளும் பழைய ஏற்பாட்டையும், வலது பக்கம் இருந்த 3 கிளைகளையும் புதிய ஏற்பாட்டையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. வரலாறு, போதனை, தீர்க்க தரிசனங்கள் என்ற 3 பகுதிகளை கொண்ட எபிரேய மொழி பழைய ஏற்பாடு அந்த வலம் இருந்து இடப்பக்கம் நோக்கி எழுதப்படும். இதே பகுப்பை கொண்ட கிரேக்க புதிய ஏற்பாடு இடமிருந்து வலப்பக்கம் நோக்கி எழுதப்படும். விளக்கின் நடுத்தண்டு போல வேதாகமத்தின் மைய கருவாக கிறிஸ்து அவர் விளங்குகிறார். 7 தீபங்கள் வேதாகமத்தின் தெய்வீக முழு தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனம் அது வெளிச்சம் விளக்கு ஆகும். 2 பேதுரு 1:19 படி கிறிஸ்துவையும் சபையையும் குறிக்கும் கூடாரத்தின் ஒரே விளக்கு இந்த வேத புத்தகமாக நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவாகிய படிமூட்டுகள் அனைத்தையும் காண உதவுவது இந்த வேதாகம வசனமே நமக்கு அவைகளை காட்டி கொடுக்கிறது. இரவையும் பகலையும் வேறுபடுத்தும் விளக்கு காலங்களை நமக்கு அருமையாக என்ன காலத்தில் வசிக்கிறோம், என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமே என்ன நடக்கப் போகிறது என்பதை முற்றிலுமாக புதிய வானம் புதிய பூமி வரையிலும் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தரையில் வைக்கப்பட்ட விளக்கு போல எவரும் எளிதில் அடையும் தன்மையுடன் எளிதில் கிடைக்கும் வசனமானது இந்த நாட்களிலே விளங்குகிறது. மலர்ந்தும் மலராத பூக்களை கொண்ட விளக்கு எளிமையும் ஆழமுமான வசனங்களை நமக்கு புரியக்கூடிய மொழியில் நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய
நம்முடைய மொழியிலேயே இந்த வேதாகமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதனுடைய ஆழங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்கிறதற்கு நம்முடைய ஆவியானவர் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறார். வசனங்களின் ஆழங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டவர்களாகவும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பது போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே இருள் நிறைந்த இந்த உலகத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற பொழுது அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக நாம் முன்னேறி செல்லுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் உதவுகிறபடினால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனங்களை தியானித்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே வேத வசனத்துக்கு நிழல் உருவமாக இந்த குத்துவிளக்கு காணப்படுகிறது. சபைக்கு நிழல் உருவமாக இந்த குத்துவிளக்கு காணப்படுகிறது. கிறிஸ்துவின் நிழல் உருவமாக இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரே வெளிச்சம் கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே அந்த நிழல் உருவத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.